1 பேதுரு 4:13 வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். வேதம் சொல்லுது நீங்கள் பாடுகளுக்கு பங்காளிகள். 3 வேளை சாப்பிட்டுட்டு உங்க காரியங்களை பார்த்துட்டு சுகபோகமா வாழ்றதுக்கு அல்ல. நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்ன? பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தங்களும் நம்ம ஆண்டுடைய பாடுகளுக்கு பங்காளிகளா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 20:26-28 வரை வாசிங்க. அப்போஸ்தலர் 20:26-28. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமா இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். அப்ப இரத்த பலிங்கிறது ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு மேல இருக்கு. உங்களை குறித்தும் பவுல் அப்போஸ்தலர், பேதுரு அப்போஸ்தலர் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தங்களை குறித்தும், உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணியாப்பட்டிருக்கு. ஒரு ஆளால எல்லா சபையும் கண்டு கொண்டு பார்க்க முடியாது. அப்ப என்ன செய்யறாரு? அநேக கண்களை வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன செய்யணுமா? அந்தந்த இடத்துல இருந்து மந்தைய மேய்க்கணுமா? நீங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருங்கள். எத்தனை பேர் எச்சரிக்கையா இருக்கிறீங்க? ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. அங்க இருக்கு வெகு காலத்துக்கு பிறகு. அப்ப கேட்பாரு, இவ்வளவு ஆத்துமாக்களை தந்தேன், அந்த ஆத்துமாக்களோட இரத்தப்பழி ஓமையில தான் இருக்கு. அந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு நீ என்ன செய்தா? எபேசியர் நிருபம் 4:12-15 வரைக்கும் வாசிங்க. அங்க எதுக்காக ஆண்டவர் போதக மேய்ப்பனை வைக்கிறார் தெளிவா சொல்லப்பட்டது. எபேசியர் நிருபம் 4:12 வாசிங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். நில்லுங்க, இங்க என்ன சொல்றது? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். இப்ப தங்கம் இருக்கு, அதுலயும் என்ன செய்ய? சின்ன சின்ன களிம்புகள் இருக்கும். அப்ப அந்த பரிசுத்தவான்களும் சீர்பொருந்தணும், பின்மாற்றம் அடைஞ்சவங்களும் சீர்பொருந்தணும். அவங்க சீர்பொருந்துறதுக்கும் சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும். பாருங்க, சுவிசேஷங்கிறது ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஏன்னா உபதேசத்தை கேட்டீங்க, அந்த உபதேசத்தினால இன்னைக்கே சுத்தமானீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அந்த உபதேசம் சுவிசேஷத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லம் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன? கொஞ்சம் பாரத்தோட பிரயாசப்படுங்க. இரவும் பகலும் அந்த வேதத்தை தியானிங்க, வசனங்களை கண்டுபிடிங்க. சுவிசேஷ ஊழியம் இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்ன செய்யுங்க? அதை கண்டுபிடிங்க. இந்த ஊழியத்துல முக்கியமான ஒரு பொறுப்பு சுவிசேஷம் அறிவிக்கிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு விதையை தூவுறோம். ஒருவேளை உடனே பலன் கிடைக்க சின்ன அப்படிலாம் தோணும், ஒரு மாற்றமும் இல்லையாண்டவர்னு தோணும். ஆனா அந்த விதையை விதைக்கிறோம், அது முளைச்சு வெளியே வர்றதுக்கு மாசங்கள் ஆகும், வருஷங்கள் ஆகலாம். ஆனா விதைக்கிறது உங்க கடமை. வார்த்தையை சுவிசேஷமாக அதை விதைக்கிறது உங்க கடமை. கடமைக்காக 2 வசனங்களை எடுத்தீங்க, ஆண்டவர் கணக்கு கேட்பார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும். அப்போ சபை பக்தி அடையணும், விருத்தியும் அடையணும். 2 காரியம் இருக்கு. பக்தி அடையணும், பரிசுத்தமாகணும், ஜனங்கள் சாட்சிகளா ஜீவிக்கணும், ஜனங்கள் பாவமற்றவர்களா இருக்கணும். பிளஸ் விருத்தி. விருத்தினா என்ன? 4 சபை இருக்கு, 5 சபை ஆகணும். ஒரு சபையில 10 பேர் வராங்க, அதுல 15 பேர் ஆகணும். விருத்தி. அப்போ இந்த விருத்தி அடைகிறதுக்காகத்தான் அவர் என்ன செய்யறாரு? அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நீங்க தூங்கிட்டு இருந்தா ஒரு தாளந்து உள்ளவன் தான் பொல்லாதவன் சொல்லிட்டார். நீங்க பரிசுத்தவனா இருக்கலாம், ஆனா கடமையை செய்யல, பொல்லாதவன்ட்டார். அதை யோசிங்க. அப்ப பக்தி விருத்தி அடைய நீங்க என்ன செய்யணும்? 14 வசனம் வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல். அர்த்தம் என்ன? குழந்தைய பாத்தீங்கன்னா நடக்கும் கீழே விடும், நடக்கும் கீழே விடும். அந்த காலத்திலயும் அப்படிதான். எப்படி சபையை நிறுவுறாரு, ஆனா என்ன அவங்க வாழ்க்கையை பாருங்க, ஒரு ஸ்டெடி இல்ல. அதான் இங்க சொல்ற, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல் அடிபட்டு அலைகிறவராயிராமல். அர்த்தம் என்ன? ஒரு ஸ்டெடி கிடையாது. விசுவாசத்துல நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள் சொல்லப்பட்டு. அது ஆவிக்குரிய தன்மை. ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி, அது ஒரு தன்மை, ஒரு திடத்தன்மை, ஒரு தைரியம், ஒரு உறுதி. என்னால முடியும், நான் செய்வேன், நான் ஆத்துமாக்களை ஆதிப்பட்டு, நான் கஷ்டப்படுவேன், எனக்கு ஆண்டவர் கிருபை தருவார். அதுதான் தன்மை. இது எப்படி? அலசடிப்படுறது. என்னால முடியுமோ, என்னால முடியாதோ. 15 வசனம்.
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். எது முக்கியம் தெரியுமா? இனி வளரணும். அப்ப நீங்க குழந்தைகளா இருக்கக்கூடாது, தடுமாறக்கூடா இருக்கக்கூடாது. தேவனுடைய பலத்துல உறுதியா இருந்து வளரக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்.